ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, நமக்கு குறித்திருக்கிறதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்ல, நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை தான் யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் பாருங்கள். இக்கட்டான வேளையில், நெருக்கமான நிலையில், அவனுக்கு எதிரடையான வார்த்தைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் அவன் அறிக்கை இடுகிறான். யோபு 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கையை பாருங்கள். எல்லாமே அவனுக்கு எதிர்மறையாக இருக்குது, எல்லாமே இழந்து போய் நிற்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஆதரவாக ஒருவருமே இல்லை, ஆதரவாக கர்த்தரை பார்க்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாச அறிக்கை தான் அவனுடைய வாழ்க்கையில் இழந்து போனதை எல்லாவற்றையும் அவனுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பாய் கொண்டு வருவதற்கு அந்த விசுவாச கண்கள் அவனுக்கு திறக்கப்பட்டிருந்ததுனால தான் இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை இருக்கணும். எனக்குன்னு ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார், ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்கிறது மாத்திரமல்ல, அதை அறிக்கையிடவும் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே தேவ திட்டத்திற்கு நம்ம எப்பொழுது வழி விலகுகிறோமோ அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே பாடுகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. நமக்கு மாத்திரமல்ல, நம் மூலமாக நம்மளோடு கூட பயணிக்கிறவர்களுக்கும் நம் மூலமாக பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ளணும். பாருங்க, இவ்வேதத்தில் யோனா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் இவனை நினிவேக்கு போக சொல்கிறார். இவன் தர்சீசுக்கு போகிறான். தர்சீசுக்கு போனது நிமித்தமாய் ஆண்டவர் அங்கே ஒரு பெருங்காற்றை அனுமதிக்கிறார், எதிர்காற்றை அனுமதிக்கிறார். இவன் நினைக்கிறது எப்படியாவது நம்ம நினைச்சதை நடந்துடணும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் போது, இவன் நினைச்சதை ஆண்டவர் நடக்க விடலை. இவன் திட்டம் பண்ணினதை ஆண்டவர் என்ன செய்யல, நிறைவேற்ற விடாத அளவுக்கு அவன் போகிறதான இடத்தில் நடு சமுத்திரத்தில் அவனை கொண்டு போய்விட்டு பெருங்காற்று அடிக்கிறது. எல்லாரும் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது இவன் மாத்திரம் நித்திரையாக இருந்தான் என்று என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இவன் சொல்லுகிறான், என்னை எடுத்து நடு சமுத்திரத்தில் தூக்கி போடுங்க, இதெல்லாம் அமழ்ந்து போகும் என்று சொல்லுகிறான். அதே போல் இவனை நடு சமுத்திரத்தில் தூக்கி போடும்பொழுது எல்லாம் கொந்தளிப்பு மாறிச்சு, பிரச்சனைகள் மாறிச்சு. எப்போதுமே நம்ம நிமித்தமாக நமக்கு மாத்திரமல்ல, நம்மளோடு கூட இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் ஏன் இந்த கொந்தளிப்பை அனுமதிக்கிறார், ஏன் இந்த பிரச்சனையை அனுமதிக்கிறார் என்று புரியாமல் யோனா நினச்சது, நம்ம செத்து போனால் பரவாயில்ல, செத்தாலும் சாகணுமே தவிர ஆனால் நினைவேக்கு கூட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று சொல்லி தான் அவன் நினச்சான். இதே போல் தான் நீங்கள் நினைப்பீங்க, இந்த பிரச்சனையோடு செத்தாலும் பரவாயில்ல, இனிமேல் வாழ்ந்த என்ன பிரயோஜனம், வாழ்ந்து என்ன கிடைச்சிரும், இருக்கிறதை காட்டிலும் மறித்து விடலாம் என்று நினைப்பீங்களே தவிர, ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இந்த போராட்டம் வந்தது என்று சொல்லி நம்ம ஒரு காலமும் சிந்தனை செய்வதே கிடையாது. இதில் நம்ம தவறி இருக்கிறோம். நம்ம தேவ திட்டத்தில் ஓடுறோமா, தேவ சித்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோமா, ஏன் இது ஆண்டவர் அனுமதித்தார் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்கும் பொழுது அழகாய் ஆண்டவர் நடத்துவார். பாருங்கள், தேவ திட்டத்திற்கு யோனா வரும் பொழுது அவனுக்காக ஆண்டவர் வழிகளை திறந்து கொடுத்து கொண்டே இருந்தார். எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கும் தேவ திட்டத்தில் வந்தால் தான் உங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். தேவ திட்டத்தில் வந்தால் தான் தடைகள் மாறும். தேவ திட்டத்தில் வந்தால் தான் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். நம்ம வேதத்தில் பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி என்று சொல்லி அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் ரோமாவரி சபைக்கு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், தீர்மானத்தின்படி உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை குறித்து ஒரு தீர்மானம் உண்டு, உங்களுடைய குடும்பத்தை குறித்து ஒரு தீர்மானம் உண்டு, உங்கள் பிள்ளைகளை குறித்து தீர்மானம் உண்டு. நீங்கள் தான் இஷ்டப்பட்டு இதை படிக்கிறான்னு நினைக்கிறீங்க, இஷ்டப்பட்ட இடத்துல திருமணம் முடித்து கொடுத்தேன்னு நினைக்கிறீங்க. ஏன் கஷ்டம், ஏன் பாடு, நீங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சீங்க, நீங்கள் விருப்பத்துக்கு செஞ்சீங்க. அவருடைய திட்டத்திற்கு திருமணம் முடிக்கணும், அவருடைய விருப்ப
விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் செய்யணும். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி. அவனை தீர்மானம் பண்ணிட்டாரு. தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி, அப்போ நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கணும், ஆசீர்வாதமாகவே நடக்கணும், எல்லாமே சமாதானத்துக்கு எதுவாக நடக்கணும்னா அவருடைய தீர்மானத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் நமக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். உம்முடைய திட்டத்தில் ஓட உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.